முத்து செல்வம் கார் பார்க்க வராங்க. 2 காரை பார்க்குறாங்க. 2ல் எதை எடுக்கிறதுன்னு குழப்பப்படுறாங்க. மீனாக்கு கால் பண்ணுறாங்க. விஜயா பார்வதி வீட்டுக்கு கோவமாக வரா. விஜயா, ஸ்ருதி என்ன பேச்சு பேசுகிறா? நான் பண்ணது தப்புதுன்னு சொல்கிறா. என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறா. பார்வதி, பணக்கார வீட்டு பொண்ணுன்னா அப்படி தான் இருப்பா. விஜயா, ரோஹிணி கூட தான், ஆனால் அவள் அப்படி இல்லையே. நான் ஸ்ருதி கிட்ட மாமியார் மாதிரி நடக்கலை. இப்படியே விட்டால் என்ன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த ஸ்ருதியை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். சாமியார் கால் பண்ணுறாரு. பணம் வேலையை காட்டுச்சான்னு கேட்குறாரு. விஜயா, நல்லா வேலையை காட்டுச்சு, ஃபோனை வை சொல்லி கட் பண்ணிடுறாங்க. மீனா ஷோரூம் வராங்க. 2 காரில் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. முத்து கேட்குறாரு. மீனா, இப்போ கார் வாங்கணுமா? செல்வம், நீ தான் நம்ம கார் வாங்க சொன்ன. மீனா, இப்போ வீடு இருக்கிற நிலைமையில வேணான்னு கார் வாங்கிட்டு போனால் எல்லாரும் சந்தோஷப்பட முடியுமா? முத்து, நம்ம எதுவும் தப்பு பண்ணலல்ல. மீனா, பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் கார் வாங்கிக்கலாம். முத்து, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், எல்லா பிரச்சனையும் ஓடிடும். ஸ்ருதி ரெக்கார்டிங்கில் இருக்காங்க. குழந்தை பிறக்கிற சீனுக்கு டப் பண்ணுறாங்க. டப் பண்ணும்போதே இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சாரி சொல்கிறாங்க. நான் பிறக்கும்போது உங்களுக்கு பெயினாக இருக்கும்ல. சுதா, என்ன குழந்தை பிறகுறத பற்றி கேட்குறா? நீ எதுவும் தள்ளி போட்டாத அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மருமகளும் டைனிங் ஹாலில். மீனா, உங்கள் முகமே சரியில்லைன்னு ஸ்ருதியை கேட்குறாங்க. ஸ்ருதி, பேபி டெலிவரி சீனுக்கு ஃபஸ்ட் டைம் டப் பண்ணேன். என்னால் நினச்சி பார்க்க முடியல. எல்லாரும் கேரிங்காக பார்த்துப்பாங்க, ஜாலியாக இருக்கும்னு நான் நினச்சேன். ரோகிணி, அந்த 10 மாதமும் கஷ்டமாக தான் இருக்கும். ரோகிணி ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறாங்க. இப்போ மீனாவும் ஸ்ருதியும் சந்தேகமாக பார்க்குறாங்க. இதோட எபிசோடிங்க முடியுது. எப்படியும் ரோகிணி இதை சமாளிச்சிருவா. நாளை முத்து பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. விஜயா என்ன திடீர்னு கேட்குறாங்க.